அப்படியெல்லாம் சொல்லாத லட்சுமி. நீயும் என்ன அனாதை ஆக்கினத. இது பசியால வந்த மயக்கம் இல்லைங்க. உங்க பொண்ணு கல்யாணம் நின்னுடுச்சாமே, உங்க பொண்ணு கல்யாணம் நின்னுடுச்சாமேன்னு போறவங்க வரவங்க எல்லாம் என்கிட்ட கேட்ட கேள்வியால வந்த மயக்கங்க. ஒரு குறையும் வைக்காம பொண்ணை வளர்த்தோம். பொண்ணுக்கு என்ன குறையோன்னு என் காது பட பேசுறத கேட்டு மனசு துடியா துடிக்குதுங்க. என் வளர்ப்பு தப்போ? ஒரு பொண்ணை வளர்க்க எனக்கு தகுதி இல்லையோ, அருகதை இல்லையோன்னு அழுதங்க. ஆனா உன்ன புரிஞ்சுக்கிட்டேன். என்ன அனாதையா விட்டுட்டு போயிடாது லட்சுமின்னு சொன்னீங்கல்ல, நான் தாங்க அனாதை. உங்களுக்காவது ஒரு பொண்ணு இருக்கா? எனக்குன்னு யாரு இருக்கா? அம்மா வேண்டாம், அந்த தகுதி எனக்கு இல்ல. லட்சுமி, ரொம்ப எமோஷனல் ஆகாத, அது உடம்புக்கு ஆகாது. முதல்ல நீ போய் சாப்பிடு. எனக்கு எதுவும் வேண்டாம், நீங்க சாப்பிடுங்க. நீ பசியோட இருக்கும் போது நான் என்னைக்கு சாப்பிட்டுருக்கேன்? எனக்கும் வேண்டாம். ஹலோ ஐயா, ஸ்னேகா கல்யாணம் என்னாச்சுங்க ஐயா? ஸ்னேகா கல்யாணம் இல்லைங்க. எப்பையா வச்சிருக்கீங்க? அட, எப்போலாம் எனக்கு தெரியாதுங்க. நான் அப்புறமா கூப்பிடுறேன், வைங்க. ஐயா எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்க. இன்னும் எத்தனை போன் வரப்போதோ, நேர்ல யார் வர போறாங்களோ அத்தனை பேருக்கும் பதில் சொல்லி ஆகணும். உங்க அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டா, நான் எப்போ பஸ் அவுட் ஆக போறேன்னு எனக்கு தெரியல. ஐயா, எங்கேயாவது 10 நாள் வெளியூர் போயிட்டு வருவோமா? வெளியூருக்கு போயிட்டா யாரும் நம்மளை கேள்வி கேட்க மாட்டாங்களா? மூட்டை பூச்சிக்கு பயந்துட்டு வீட்டை கொளுத்துன மாதிரி ஆயிடும். அது மட்டும் இல்லாம இப்ப பேசுறதை விட இன்னும் அதிகமா அடுத்தவங்க பேசுறதுக்கு இடம் கொடுத்த மாதிரி ஆயிடும்மா. எல்லாம் நம்ம தலையெழுத்து, சமாளிச்சுதான் ஆகணும். இதுக்கு முன்னாடி மாணிக்கம் போன் பண்ணாரு, ட்ரெஸ் சரி இல்லைன்னு கல்யாணம் தள்ளி போச்சுன்னு பொய் சொன்னேன். ஒழுக்கத்தை மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ணிட்டு நானே பொய் சொல்றேன். இன்னும் என்னென்ன சொல்ல வேண்டியிருக்குமோ, மனசாட்சிக்கு விரோதமா எப்படிலாம் நடக்க வேண்டியிருக்குமோ தெரியல. நமக்கே இப்படி இருக்குன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்க சொல்ற பதிலால நம்ம பேருல அடிபடும். ஆமா லட்சுமி, பாதிப்பு நம்மளை விட அவங்களுக்கு தான் அதிகம். ஆனா மாப்பிள்ளை தங்கமானவர். சம்மதி தான் கொஞ்சம் வருத்தப்பட்டு பேசினாரு ஒழிய மாப்பிள்ளை வாயே திறக்கல. எனக்கு ஆதரவா தான் பேசினாரு. அவரை மாப்பிள்ளையா அடையறதுக்கு நமக்கு தான் கொடுத்து வைக்கல. இவ்வளவு தூரம் நடந்து போச்சு, உங்க பொண்ணோட விருப்பம் நிறைவேறிடுச்சு. நாம அவமானப்பட்டாலும் அவ நினைச்சதை சாதிச்சுட்டா. கல்யாணமும் நின்னு போச்சு. இப்பவாவது ஏன் கல்யாணம் வேண்டான்னு சொன்னான்னு கேளுங்களேன். அதை நீயே கேட்க வேண்டியது தானே? இல்லீங்க, அவ எப்ப என் பேச்ச மதிக்கலையோ அப்பவே நான் பேச தகுதி இல்லாதவள் ஆயிட்டேன். இதுக்கு மேலேயும் பேசினா மிச்சம் மீதி இருக்கிற மரியாதை தான் போகும். எல்லாத்தையும் தாண்டி ஏன் இலையிலேயே நான் நிக்கணும்? என்ன, நான் இந்த வீட்டுல வேலை செய்யறவ தானே. 2 பேரும் வார்த்தையால என்ன கொல்லாதீங்க. உங்களுக்கு இருக்கிற வேதனை எனக்கும் இருக்கு. நீங்க 2 பேரும் என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? 2 நாளா நீங்க 2 பேரும் என்கிட்ட பேசுறது இல்ல, என் முகத்தை கூட பாக்குறதும் இல்ல. அந்த அளவுக்கு நான் பாவி ஆயிட்டேனா, விரோதி ஆயிட்டேனா, இல்ல வேண்டாதவள் ஆயிட்டேனா?
2 பேரும் சேர்ந்து என்ன தூக்கி எறிஞ்சிட்டீங்கல்ல. நீங்க 2 பேரும் அனாதைங்கல்ல, நான் தான் அனாதை. என்ன பெத்தவ என்ன அனாதையா தானே ஆசிரமத்துல தூக்கி எறிஞ்சிட்டு போன. அதுக்கு அந்த பாவி என்ன கருவிலே அழிச்சிருக்கலாம். நீங்களும் என்ன வளர்த்திருக்க தேவையில்லாம போயிருக்கோம். இல்ல, என்ன பெத்தாலே அப்பவே ஒரு குப்பை தொட்டிலையாவது தூக்கி போட்டு போயிருக்கலாம். நாய்ங்களாவது கடிச்சு தின்னு இருக்கும். ஏன் என்ன பெத்தவ என்ன ஆசிரமத்துல போட்டா நீங்க ஏன் என்ன வளர்த்தீங்க? ஏமா என்கிட்ட பாசத்தை காட்டினீங்க? என்ன உங்க பொண்ணா ஏன் நினைச்சீங்க? ஏன் நினைச்சீங்க? அனாதையோட அனாதையா என்ன விட்டுருக்கலாம் இல்ல? எனக்கு ஏன் அன்பு காட்டினீங்க? அன்பு ஊட்டினீங்க. நிழலா நீரா வேறா இருந்து என்ன ஆளாக்கி மனுஷியாக்கி எனக்கு ஒரு உறவா இருந்து கடைசியில என்ன பெத்தவ என்ன தூக்கி எறிஞ்ச மாதிரி நீங்க 2 பேரும் என்ன தூக்கி எறிஞ்சிட்டீங்கல்ல. ரெண்டு நாளா நான் படுற வேதனை எனக்கு தான் தெரியும். உங்களை பெரிய நெருக்கடியில தள்ளிட்டேன்னு வேதனைப்பட்டேன். ராத்திரி எல்லாம் அழுத. நீங்களும் என்கிட்ட முகம் கொடுத்து பேசாததுனால இப்படி ஒரு பிரச்சனையில நான் செத்தே போயிருக்கலான்னு தோணுது. என்ன, நான் செத்துட்டா 2 நாள் அழுதுருப்பீங்க, 4 நாள் ஊர் பேசி இருக்கும், அதோட ஸ்னேகாங்கிற பேரும் இல்லாம போயிருக்கும். இப்படி நிமிஷத்துக்கு நிமிஷம் நான் துடிச்சு சாக வேண்டி இருந்திருக்காது. போதும்மா, இந்த பாச கயிறை அறுத்து உங்க பிடியில இருந்து என்ன விடுவிச்சிருங்க. என்கிட்ட பேச உங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொன்னீங்களே, உங்களுக்கு இல்லம்மா, எனக்கு தான் அந்த தகுதி இல்ல. என்ன ஒரு அனாதையாவே நினைச்சுக்கோங்க. நீங்களும் உங்க எல்லையை தாண்டி வர வேண்டாம். நானும் என் லிமிட்டோட இருந்துக்கிறேம்மா. ஜெயில இருந்து விடுதலை ஆனீங்களே, என்ன பார்க்க எதுக்கு ஆசிரமத்துக்கு வந்தீங்க? என்ன பெத்தவ எங்கேயோ போன மாதிரி நீங்களும் போயிருக்க வேண்டியதானே? அவங்க முகமே எனக்கு தெரியாம போன மாதிரி உங்க முகமும் எனக்கு தெரியாமலே போயிருக்கும். ஏன் ஆசிரமத்துல இருந்து தூக்கிட்டு வந்தீங்க? உங்களோட மகனை ஏன் என்ன அடையாளப்படுத்தினீங்க? சொல்லுங்கப்பா, சொல்லுங்க, ஏன் என்ன அடையாளப்படுத்தினீங்க? ஒரு குற்றவாளியை போல என்னை இப்படி தண்டிக்கிறதுக்காகவா? மேடை வரைக்கும் வந்து எத்தனையோ கல்யாணம் நின்னு போகல, தாலி கட்டுற நேரத்துல எத்தனையோ பொண்ணு ஓடி போகல, மாப்பிள்ளை ஓடி போகல. அப்படி ஒரு அவமானத்தையே நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். அப்படி ஒரு அவமானம் உங்களுக்கும் ஏற்படக்கூடாது, எனக்கும் ஏற்படக்கூடாதுன்னு தான் இந்த கல்யாணத்தை நான் தடுத்தேன். இப்ப நீங்க படுற வேதனையை விட அது கொடுமையா இருந்திருக்கும். காலத்துக்கும் ஊர் உங்களை பேசுற மாதிரி ஆயிருக்கும். என்ன உயிரோடு தீயில எரிச்ச மாதிரி ஆயிருக்கும். காலத்துக்கும் உங்களை கண்கலங்காம பாத்துக்க வேண்டியவ களங்கமானவளாகி காலத்துக்கும் உங்களுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்திருப்பேன். இதையெல்லாம் புரிஞ்சுக்காம
ரெண்டு பேரும் என்ன என்னென்னலாம் பேசிட்டீங்க. என்ன ஆகாதவள நினைச்சிட்டீங்கல்ல. உங்களுக்கு பெரிய பாரத்தை கொடுத்துட்டேன்னு நினைச்சிட்டீங்கல்ல. எல்லாத்துக்கும் மேல என் முகத்தை கூட பார்க்காம என்கிட்ட பேசாம என்ன தண்டிக்கிற மாதிரி ரெண்டு பேரும் உங்களை பட்னி போட்டு என்ன பாவியாக்கிட்டீங்கல்ல. நீங்க ரெண்டு பேரும் சாப்பிடாம இருந்துட்டா நான் மட்டும் சாப்பிடுவேனா? எனக்கு நான் தண்டனை கொடுத்துக்க வேண்டாம். ஸ்னேகா, போதும்பா, போதும். நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்னால இனிமே உங்களுக்கு எந்த கலங்கமும் வேண்டாம். கல்யாணத்தை நான் ஏன் நிறுத்தினேங்கிற காரணத்தை சொல்லிட்டு என்ன பெத்தவ எந்த ஆசிரமத்துல தூக்கி போட்டுட்டு போனாலும் நான் அந்த ஆசிரமத்துக்கு போயிட்டு போறேன். நான் ஏன் கல்யாணத்தை நிறுத்த சொன்னேன்னா, ஸ்னேகா, உள்ள வரலாமா? வாங்க 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 தம்பி, வாங்க. தம்பி வாங்க. இங்க இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா நான் சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கேன்னு தோணுது. கண்ணெல்லாம் ஏன் கலங்கி இருக்கு? உங்க முகமும் வாடி இருக்கு. புரியுது. கல்யாணம் ஏன் வேணாங்கிற காரணத்தை ஸ்னேகா என்கிட்ட சொல்லிட்டாங்க. மாமா, அத்த, உங்க ரெண்டு பேர்கிட்டையும் காரணத்தை சொல்லாததுனால பெரிய புயல் வீசுதுன்னு கூட சொன்னாங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு சரி பார்க்கலான்னு நான் சும்மா போயிடல. எனக்கு மனைவியா வரப்பொருளோட பிரச்சனையும் தாண்டி உங்க பொண்ணோட பிரச்சனையா நான் அதை பார்த்தேன் மாமா. தான் பிரச்சனைய ஸ்னேகா உங்ககிட்ட சொல்லியிருந்தா நீங்க வேதனைப்படுவீங்க, ஆத்திரப்படுவீங்க. எல்லாரும் அசிங்கப்பட்டு போன ஸ்னேகா நினைச்சிருக்காங்க. அதே நேரம் பிரச்சனையை என்கிட்ட சொல்லாம ஸ்னேகா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருந்தா அது எனக்கு செய்யற துரோகம்னு அவங்க நினைச்சிருக்காங்க. ஒரு முடிவெடுத்து கல்யாணம் வேண்டான்னு அவங்க உங்ககிட்ட சொல்லிட்டாங்க. வீட்டுல பெரிய பிரச்சனை உருவாயிருக்கு. அதுக்கு பிறகுதான் மாமா நீங்க எங்க அப்பா அம்மா கிட்ட வந்து பேசுனீங்க. நீங்க பேசிட்டு போன உடனே இதோட இந்த பிரச்சனை முடிஞ்சிடுச்சுன்னு நான் நினைக்கல. உங்ககிட்ட சொல்லாத பிரச்சனைய ஒருவேளை ஸ்னேகா என்கிட்ட சொல்லுவாங்கன்னு நான் யூகிச்சேன் மாமா. அவங்கள பார்த்து பேச நினைச்சு போன் பண்ணி வர சொன்னேன். வந்த ஸ்னேகா முதல்ல தயங்கினாலும் அப்புறம் என்கிட்ட அந்த காரணத்தை சொன்னாங்க. அப்பவே இந்த பிரச்சனைய ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னு நினைச்சேன். செஞ்சிட்டேன் மாமா. உங்க யாருக்கும் எந்த கவலையும் வேண்டாம், எந்த குழப்பமும் வேண்டாம், எந்த மன வருத்தமும் வேண்டாம். குறிச்ச தேதியில குறிச்ச நேரத்துல இந்த கல்யாணம் நடக்கும் மாமா. அப்படி என்ன பிரச்சனை அது? அதை எப்படி தீர்த்து வைக்க? கத்தம் கத்தம் முடிஞ்சது முடிஞ்சு போச்சு மாமா. அது எல்லாத்தையும் மறந்துடுங்க. கல்யாண வேலையை மட்டும் பார்ப்போம். மாமா, அத்த, 2 நிமிஷம் ஸ்னேகா கிட்ட நான் தனியா பேசலாமா? தாராளமா. இவ்வளவு பெரிய சாதனை பண்ணிருக்கீங்க, வார்த்தைக்கு வார்த்தை மாமான்னு வேற சொல்றீங்க. தாராளமா பேசுங்க மாப்பிள்ள. என்னத்த நீங்க எதுவுமே பேசாம இருக்கீங்க? பரவாயில்ல, இவ்வளவு நேரம் பேசுன எனக்காக ஒரு காஃபி போட்டு தர மாட்டீங்களா? இதோ போட்டு எடுத்துட்டு வரேன். நீங்க பேசுங்க. வாங்க.
நான் சித்தார்த்த பார்த்து பேசினேன். அவன் என் பேச்சு கேட்க தயாராவே இல்ல. அடாவடியா பேசுறான். அவன் பேச்சுல இருந்தே நீங்க சொன்ன மாதிரி அவன் சைக்கோ தானே கன்ஃபார்ம் பண்ண. அவன் கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்ச சைபர் கிரைம் ஆபீசர் ஒருத்தரை மீட் பண்ணி டிஸ்கஸ் பண்ண. இன்னைக்கு ஒரு நாள் விட்டுடுங்க, நாளைக்கு காலையில சத்தம் போடாம அவனை தூக்கிடுறேன், மொபைல் லேப்டாப் எல்லாத்தையும் சீஸ் பண்ணிடுறேன்னு சொன்னாரு. சோ இனிமே அவனால நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்ம ரூட் கிளியர். தேங்க்ஸ் பாண்டியன், என் மானத்தை காப்பாத்திட்டீங்க. அதுக்கு என்னைக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். ஐயோ, எதுக்கு நமக்குள்ள ஃபார்மாலிட்டிஸ்? ஒரு பிரச்சனையை தீர்த்து வச்சிட்டீங்க, அதே மாதிரி இன்னொரு பிரச்சனையும் தீர்த்து வச்சிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இன்னொரு பிரச்சனையா? சரி சொல்லுங்க, என்ன பிரச்சனை? சொல்றேன். மாப்பிள்ள காஃபி. சரி, காஃபி சாப்பிட்டு வந்துடுறேன். யோ, என்னையா அப்படி இப்படி புரண்டுகிட்டே இருக்க? உள்ள ஒரே புய்க்குமா இருக்குது. நான் வெளில காத்தோடமா பத்துக்கிறேன்னா நீ தாப்பாடு போட்டு பத்துக்கா, சரியா? சரிவா, போட வச்சுக்கிறோம்.